இன்னைக்கு உங்களை நேரடியாக பார்த்து ஒரு ஆழமான கேள்வியை கேட்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க? தனக்காக மட்டுமே வாழும் வாழ்க்கை கண்ணுக்கு தெரியாத ஒரு தனிமைச் சிறை. அதே சமயம் மற்றவர்களுக்காக மட்டுமே வாழ்ந்து தன்னை முழுமையாக அழித்துக் கொள்வது, அது தியாகத்தின் பெயரால் நடக்கும் ஒரு மிகப்பெரிய பிழை. இந்த இரண்டு எல்லைகளுக்கும் நடுவே வாழ்க்கையின் உண்மையான ரகசியம் எங்கே ஒளிந்திருக்கிறது? இது மனித குலத்தோட மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த இரண்டுக்கும் நடுவில் உள்ள அந்த ஒரு மெல்லிய கோட்டை தான் நாம் இன்று இந்த உரையாடல்ல கண்டறிய போகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இரண்டு எல்லைகளுக்கு இடையேதான் ஊசலாடி கொண்டிருக்கிறீர்கள், இல்லையா? கண்டிப்பா. இன்றைய இந்த ஆழமான தேடல்ல நீங்கள் எங்களிடம் பகிர்ந்து கொண்ட அந்த குறிப்புகள், நவீன உளவியல் கட்டுரைகள், அப்புறம் 2000 ஆண்டுகள் பழமையான திருக்குறளின் இல்வாழ்க்கை அதிகாரத்தின் 43வது குறள், இது எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து ஒரு மாபெரும் விவாதத்தை தொடங்கப் போகிறோம். நமது நோக்கம் ஒன்றுதான். நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்பதற்கான விடையையும், அன்றாட மன அழுத்தத்தை குறைக்கும் நடைமுறை ரகசியங்களையும் இந்த மூல ஆதாரங்களிலிருந்து தோண்டி எடுப்பதுதான். ஆமா, அந்த புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த குறள் இதுதான். தென்புழத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புழத்தாறு ஓம்பல் தலை. இந்த உரையாடல்ல நாம் இதை வெறும் பழமையான இலக்கியமாக மட்டும் பார்க்க போவதில்ல. இந்த இரண்டு சிறிய வரிகளுக்குள் அடங்கியுள்ள உலகத் தத்துவம், மனித மனதின் உளவியல் கட்டமைப்பு, அதாவது இது எல்லாவற்றையும் மிக தெளிவாக உடைத்து பார்க்க போகிறோம். கேட்கும்போதே நிஜமாவே ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது. சரி, நேரடியாக இந்த குறளின் அர்த்தத்திற்குள் செல்வோம். முதல் முறையாக இதை கேட்கும் ஒருவருக்கு இந்த வரிகளின் நேரடி பொருள் என்ன என்பதை சுருக்கமாக சொல்ல முடியுமா? மிக எளிய தமிழில் சொல்வதானால், ஒரு மனிதன் தன் வாழ்வில் 5 தரப்பினருக்கு தனது கடமையை அறநெறியோடு செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். முதலாவது வாழ்ந்து மறைந்த நமது முன்னோர்கள், அதாவது தென்புலத்தார். 2வது இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் மாபெரும் இயற்கை சக்தியாகிய தெய்வம். 3வது நம்மை தேடி வரும் புதியவர்கள் அல்லது விருந்தினர்கள். 4வது நம்மை சார்ந்திருக்கும் உறவினர்கள், அதாவது ஒக்கள். அப்போ 5வது மிக முக்கியமாக நாம், அதாவது தான். இந்த 5 பேருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை சமநிலையோடு செய்வதுதான் சிறந்த குடும்ப வாழ்க்கை. இதுதான் அந்த எளிய விளக்கம். இதை நான் இப்போதைய நமது நிஜ வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் மாத சம்பளத்தோடு இதை ஒப்பிட்டு பாருங்கள். மாதம் 1ஆம் தேதி சம்பளம் வந்ததும் முதலில் நாம் என்ன செய்வோம்? நமது வேர்களான வயது முதிர்ந்த பெற்றோருக்கு பணம் அனுப்புவோம். இது முன்னோர்களுக்கான கடமை. சரியா சொன்னீங்க. பிறகு ஒரு சிறிய தொகையையோ உழைப்பையோ ஒரு நற்செயலுக்காகவோ அநாதை இல்லத்திற்கோ கொடுப்போம். இது தெய்வத்திற்கான அர்ப்பணிப்பு. வீட்டுக்கு வரும் நண்பர்களையோ அறிமுகம் இல்லாதவர்களையோ அன்போடு உபசரிப்போம். இது விருந்து. அடுத்து மனைவி, கணவன், குழந்தைகள் என அன்றாட குடும்ப தேவைகளை பார்ப்போம். இது ஒக்கள். ஆமா, சரியான ஒரு வரைபடம். இவை அனைத்தையும் முடித்துவிட்டு கடைசியாக நமது சொந்த ஆசைகளுக்காக கொஞ்சம் சேமிப்போம். ஒரு சாதாரண மனிதனின் அன்றாட வாழ்வியலின் பொருளாதார மற்றும் உணர்வுபூர்வமான வரைபடத்தை வள்ளுவர் எப்படி பிரித்து காட்டியுள்ளார் பார்த்தீர்களா? மிகச்சனான உதாரணம். ஒரு மனிதனின் உழைப்பு எப்படி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்கான மிகச் சிறந்த அறவியல் பார்வை இது. நீங்கள் சம்பாதிக்கும் அனைத்தையும் நீங்களே வச்சுக்கிட்டா அது ஒரு தேக்க நிலை. அத இந்த 5 கூறுகளில் பாயச் செய்யும் போதுதான் வாழ்க்கை ஒரு நதியாக மாறுகிறது. ஆனா ஒரு நிமிடம் பொறுங்கள். இங்கே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருகிறது. அதாவது, நான் இதை முழுமையாக ஏற்க தயங்குகிறேன். இன்றைய வேகமான உலகில் இந்த ஹசில் கல்ச்சர் என்று சொல்லப்படும் காலகட்டத்தில் மனிதர்களின் அடிப்படை இயல்பு நான், எனது என்று தன்னை முன்னிலைப்படுத்துவதுதானே? உண்மைதான். நவீன உலகம் உன்னை முதலில் கவனி, செல்ஃப் லவ் முக்கியம் என்று கத்துகிறது. ஆனா வள்ளுவர் ஏன் தான் என்ற சுயத்தை 5வதாக மிக கடைசியாக வைத்துள்ளார்? நான் எனக்கான தேவைகளை முதலில் கவனிக்காவிட்டால் மக்கள் என்னை ஒரு மிதியடி போல பயன்படுத்திக் கொள்ள மாட்டார்களா? இது நடைமுறைக்கு சாத்தியமா? இது மிகச் சிறந்த செய்தி. இன்றைய தலைமுறை எதிர்கொள்ளும் மிகப்பெரிய முரண்பாடே இதுதான். நீங்கள் கேட்கும் இந்த கேள்வியில்தான் கார்ல் யுங் மற்றும் ஆப்ரஹாம் மாஸ்லோ போன்றவர்களின் நவீன மனவியலை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். மனித மனதின் மிகப்பெரிய பிரச்சனையே அதன் ஈகோ, அதாவது அகந்தை மற்றும் பயம்தான்.
ஓ, பயம்னு சொல்றீங்க? ஆமாம், எனக்கு எதுவும் இல்லாமல் போய்விடுமோ, நான் பின்னால் தங்கிவிடுவேனோ என்ற ஆழமான பயத்தில்தான் மனிதன் தன்னை முன்னிலைப்படுத்த துடிக்கிறான். அதாவது நாம் சுயநலமாக இருப்பது நாம் கெட்டவர்கள் என்பதால் அல்ல, ஒரு பாதுகாப்பற்ற உணர்வால் என்கிறீர்களா? சரியா பிடிச்சிட்டீங்க. அகந்தை எப்போதுமே தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு சுவர்களை எழுப்பும். மாஸ்லோவின் தேவைகள் படிநிலையை நீங்கள் கவனித்தால், மனிதன் உணவு, பாதுகாப்பு போன்ற அடிப்படை தேவைகளை தாண்டி தன்னை முழுமையாக உணரும் நிலையை, அதாவது செல்ஃப் ஆக்சுவலைசேஷனை மிக கடைசியாகத்தான் அடைவான். வள்ளுவர் இதையே உளவியல் ரீதியாக மிக நுட்பமாக தலைகீழாக அணுகுகிறார். எப்படி தலைகீழாக? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். ஏன்னா, நீங்கள் பயந்து போய் எனக்கு எனக்கு என்று சேர்த்து வைக்கும்போது உங்கள் பயம் அதிகரிக்கிறது. ஆனால் வள்ளுவர் சொல்லும் அந்த முதல் 4 பேருக்கும், முன்னோர்கள், பிரபஞ்ச சக்தி, விருந்தினர்கள், உறவினர்கள், உங்கள் கடமையை செய்யும்போது என்ன நடக்கிறது தெரியுமா? உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் இருக்கும் நான் தனித்து விடப்படுவேனோ என்ற பயம் கரைகிறது. அட, நீங்கள் ஒரு மாபெரும் சமூக பின்னலின், பிரபஞ்ச வலையின் ஒரு பாதுகாப்பான பகுதி என்பதை உங்கள் ஆழ்மனம் உணர்கிறது. அங்கே உங்கள் ஈகோ உடையத் தொடங்கிறது. ஓ, இது கேட்பதற்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது, நம்மை சுற்றி கோட்டை கட்டுவதற்கு பதிலாக நம்மை சுற்றியுள்ள உலகத்தை பாதுகாப்பாகவும் அன்பாகவும் மாற்றும்போது நம் தனிப்பட்ட இருப்பும் அங்கே தானாகவே உறுதியாகி விடுகிறதில்லையா? ஆமா, அதனாலதான் அண்மை கடைசியாக வைப்பது தன்னை அழித்துக் கொள்வதல்ல, அது தன்னை பிரபஞ்சத்தோடு இணைத்து விரிவுபடுத்திக் கொள்வது. இதை நவீன உளவியலாளர் விக்டர் பிராங்கல் தனது மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் என்ற புகழ்பெற்ற புத்தகத்தில் மிக அழகாக கூறுகிறார். மனிதன் தனக்கான அர்த்தத்தை தனக்குள்ளேயே தேடுவதை விட, மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாகவோ ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவோதான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை கண்டடைகிறான் என்கிறார் அவர். ஆஹா, தன்னை சுருக்கிக் கொள்வது அகந்தை, விரிவடைவது அறம் என்பது இதைவிட சிறப்பாக சொல்ல முடியாது. இந்த சிந்தனை வேறு சில உலக தத்துவங்களையும் எனக்கு நினைவூட்டுகிறது. ரோமானிய பேரரசர் மார்க்கஸ் அரேலியஸ் தனது ஸ்டோயிசிசம் தத்துவத்தில் இதே போன்ற ஒரு கருத்து முன்வைக்கிறார். சரியா? கண்டிப்பா. மார்க்கஸ் அரேலியஸ் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார், மனிதன் சமூகத்திற்காக பிறந்தவன். சமூகத்தின் ஒரு பகுதியாக இயங்குவதே அவனது இயல்பு. ஒரு தேனீ எப்படி தன் கூட்டிற்காக செயல்படும்போது தானும் உயிர் வாழ்கிறதோ அதுபோலதான் மனிதனும் என்கிறார் அவர். தேனீக்கு கூட்டின் நலன்தான் தனது நலன். இது வள்ளுவரின் சிந்தனையோடு 100% ஒத்துப்போகிறது. அதே போல புத்தரின் ஒன்றோடொன்று இணைந்திருத்தல், அதாவது இன்டர்கனெக்டட்னஸ் என்ற தத்துவமும் இங்கு மிகச்சரியாக பொருந்துகிறது. மிகச்சரியான ஒப்பீடு. ஒரு மரத்தின் இலை எப்படி தனித்து இயங்க முடியாதோ அதுபோலதான் மனிதனும். அந்த இலை மரத்தின் வேருக்கு, கிளைக்கு, மண்ணுக்கு, காற்றுக்கு உண்மையாக இருக்கும்போதுதான் அது பசுமையாக இருக்க முடியும். அதாவது, வேரை மறந்துவிட்டு நான் இலை, எனக்கான நீரை நான் மட்டுமே வச்சுப்பேன் என்ற அந்த இலை நினைத்தால் அது அடுத்த கணமே காய்ந்து உதிர்ந்து விடும் இல்லையா? நிஜமாவே அதான் உண்மை. வள்ளுவர் சொல்லும் அந்த 4 தரப்பினரும் வேர், கிளை, மண், காற்று போன்றவர்கள். அவர்களுக்கு நீங்கள் செய்யும் கடமைதான் உங்களை ஒரு பசுமையான இலையாக இந்த உலகத்தில் வாழ வைக்கிறது. அப்புறம் சுவாமி விவேகானந்தர் சொல்றார் பாருங்க, சுயநலமின்மையே மதம் என்று. அதுவும் இதையேதான் குறிக்கிறது. இதை சற்று நடைமுறை வாழ்க்கையோடு இணைத்து பார்ப்போம். விருந்தினர்களை உபசரிப்பது இருக்கட்டும், ஆனால் இந்த ஒக்கல், அதாவது உறவினர்கள் பற்றி எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கிறது. உறவினர்கள் என்றாலே திருவிழாவில் சண்டை போடுபவர்கள், நம் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுபவர்கள் என்றுதான் இப்போதைய காலகட்டத்தில் பலருக்கும் தோன்றுகிறது. அவர்களை ஏன் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நீங்கள் சொல்வது பலருடைய நிஜ அனுபவம்தான். ஆனால் இதில்தான் ஆன்மீகத்தின் அடுத்த கட்ட ரகசியம் ஒளிந்திருக்கிறது. உறவினர்கள் என்பவர்கள் வெறும் இரத்த சொந்தங்கள் மட்டுமல்ல. அவர்கள் உங்கள் பொறுமையையும் அன்பையும் அகந்தையற்ற தன்மையையும் சோதிக்கும் பயிற்சி களங்கள். அவர்களை அனுசரித்துச் செல்வது என்பது அவர்கள் மீதுள்ள குருட்டுப்பற்றால் அல்ல, அது உங்கள் உள்ளீடான முதிர்ச்சியின் வெளிப்பாடு. இப்ப எனக்கு ஒரு பெரிய திறப்பு கிடைக்கிறது. பொதுவாக ஆன்மீகம் என்றாலே குடும்பத்தை விட்டுவிட்டு இமயமலைக்கோ அல்லது தனிமையான காட்டுக்கோ செல்வது என்ற ஒரு தவறான பிம்பம் நம்மிடம் பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது. ஆனால் குடும்பத்தில், அதுவும் இந்த சிக்கலான உறவுகளுக்கு நடுவில் இருந்து கொண்டே ஆன்மீகத்தின் உச்சத்தை தொட முடியும் என்று வள்ளுவர் கூறுகிறார் போலிருக்கிறதே. அதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய அழகு. இல்வாழ்க்கை என்பது ஆன்மீகத்திற்கு எதிரானதல்ல,
அதுவே ஆன்மீக பயிற்சி தலம். எல்லாவற்றையும் விற்று ஓடுவது எளிது. ஆனால் பொறுப்புகளுக்கு மத்தியில் எதிர்பார்ப்புகள் இல்லாத அன்போடு இயங்குவதுதான் உண்மையான சவால். ஓ, இதுதான் அந்த சரணாகதியா? எல்லாவற்றையும் துறப்பதல்ல சரணாகதி, அனைத்தையும் அரவணைப்பதுதான் உண்மையான சரணாகதியா? ஆமாம், நீங்கள் ஒரு தனி ஆள் இல்லை, இந்த பிரபஞ்ச ஓட்டத்தின் ஒரு சிறு துளி என்பதை உணர்வதுதான் இதன் ஆன்மீக ஆழம். முன்னோர்களை மதிப்பதன் மூலம் நீங்கள் காலத்தோடு உங்களை இணைக்கிறீர்கள். விருந்தினர்களை உபசரிப்பதன் மூலம் மனித குலத்தோடு உங்கள் எல்லையை விரிவுபடுத்துகிறீர்கள். இறுதியில் நீங்கள் பிரபஞ்ச சக்தியோடு எந்த தடையும் இன்றி இணைகிறீர்கள். இதுவே மிகச்சிறந்த தியானம். கேட்க மிகவும் அற்புதமாக இருக்கிறது. உள்ளத்தில் ஒரு பெரிய அமைதி உருவாவதை இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் உணர முடியும் என்று நம்புகிறேன். ஆனால் இப்போது நிஜ உலகிற்கு வருவோம். இவ்வளவு ஆழமான விஷயங்களை காலையில் அலாரம் வைத்து எழுந்து டிராஃபிக்கில் அடிபட்டு இஎம்ஐ கட்டும் கவலையோடு ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு சாதாரண மனிதனால் எப்படி நடைமுறைப்படுத்துவது? இது தத்துவமாக நல்லா இருக்கு, ஆனா திங்கட்கிழமை காலையில் இது எப்படி சாத்தியம்? இந்த கேள்வியை தான் பலரும் தங்களுக்குள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இது கடினம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மிக எளிதாக 3 வழிகளில் இதை நம் அன்றாட வாழ்வில் பின்பற்றலாம். நீங்கள் பெரிய ஆசிரமம் கட்டவோ உங்கள் சொத்துக்களை எழுதி கொடுக்கவோ அவசியமில்லை. அட, அப்படியா? அந்த எளிய வழிகள் என்னென்னு கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு சொல்லுங்களேன். முதல் வழி, உங்கள் வேர்களை உணருங்கள். தினமும் காலையில் தூக்கத்திலிருந்து எழுந்ததும் உடனடியாக மொபைல் போனை எடுத்து வாட்ஸ்அப் அல்லது செய்திகளை பார்ப்பதை தவிர்த்துவிட்டு 1 நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். உங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த உங்கள் முன்னோர்களுக்கும் உங்களை இயக்கும் இயற்கை பேரறிவுக்கும் மானசீகமாக நன்றி சொல்லுங்கள். இந்த 1 நிமிட நன்றி உணர்வு உங்கள் அன்றாட மன அழுத்தத்தை கணிசமாக குறைக்கும். மிக எளிமையான பயிற்சி, எந்த செலவும் இல்லாத 1 நிமிடம். சரி, முகம் தெரியாத விருந்தினர்களை உபசரிப்பது இன்றைய காலகட்டத்தில் எப்படி சாத்தியம்? யாரை நம்பி வீட்டுக்குள் சேர்ப்பது என்ற பயம் இருக்கிறதே. 2வது வழி என்ன? நீங்கள் வீட்டுக்குள்தான் எல்லோரையும் அழைக்க வேண்டும் என்பதில்லை. 2வது வழி, பகிர்ந்து உண்ணும் பழக்கம். உங்கள் வருமானத்திலோ அல்லது நீங்கள் உண்ணும் உணவிலோ ஒரு சிறு பகுதியையாவது முகம் தெரியாத ஒருவருக்கோ அல்லது சாலையோரத்தில் இருக்கும் வாயில்லா விலங்குகளுக்கோ பகிருங்கள். ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை ஒரு நாய்க்கு கொடுப்பதோ அல்லது வெயிலில் தவிக்கும் ஒருவருக்கு நீர் கொடுப்பதோ கூட விருந்தோம்பல்தான். இது உங்களுக்குள் நீங்கள் எதிர்பாராத ஒரு ஆழமான மனநிறைவை தரும். அருமை. சின்ன சின்ன பகிர்தல்கள் கூட ஒரு மாபெரும் கடமையின் அங்கம்தான். சரி, இறுதியான 3வது வழி? 3வது வழி, சமநிலையான அக்கறை. உங்கள் குடும்பத்தினருக்கு தரமான நேரத்தை ஒதுக்குங்கள். அது ஒக்கல். அதே சமயம் உங்களின் உடல் மற்றும் மனநலனையும் கட்டாயம் புறக்கணிக்காதீர்கள். அதுதான் தான். இங்கே ஒரு குறுக்கீடு. நிறைய பேரு குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைத்து தங்களை அழித்துக் கொள்வார்கள். தியாகி என்ற பட்டத்தை சுமந்து கொண்டு உள்ளுக்குள் தேய்ந்து போவார்கள். அதை எப்படி தவிர்ப்பது? அதை தவிர்க்கத்தான் வள்ளுவர் தான் என்பதையும் அந்த 5இல் ஒரு கடமையாக சேர்த்துள்ளார். உங்கள் உடல் மற்றும் மனநலனை கவனித்துக் கொள்வது சுயநலம் அல்ல, அது சிஸ்டத்தை இயங்க வைக்கும் அடிப்படை. இதை நான் ஒரு நவீன உதாரணத்தோடு ஒப்பிட விரும்புகிறேன். நம்முடைய ஸ்மார்ட் போனை எடுத்துக்கொள்ளுங்கள். தான் என்பது அந்த ஸ்மார்ட் போனின் பேட்டரி போல. மற்ற 4 கடமைகளும் முன்னோர்கள், தெய்வம், விருந்து, உறவு, அதில் இயங்கும் அற்புதமான ஆப்ஸ் போல. உங்கள் போனில் எவ்வளவு சிறந்த ஆப்ஸ் இருந்தாலும் பேட்டரிக்கு சார்ஜ் இல்லை என்றால் எதுவும் வேலை செய்யாது இல்லையா? உங்களை நீங்கள் சார்ஜ் செய்து கொள்வது சுயநலம் அல்ல, அதுதான் அந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் இயங்குவதற்கான அடிப்படை சக்தி. இதைவிட சிறப்பாக இதை விளக்க முடியாது. மிக கச்சிதமான உவமை. தன்னை செதுக்கிக் கொள்வது, தன்னை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது சுயநலம் அல்ல, அது ஒரு சக்கரம் போல. நீங்கள் மற்றவர்களை கவனித்துக் கொள்ளும்போது உங்கள் மனம் மலர்கிறது. நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக கவனித்துக் கொள்ளும்போது மற்றவர்களை கவனித்துக் கொள்ளும் சக்தி உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த ஆழமான தேடலின் முடிவில் வாழ்க்கையை முற்றிலும் ஒரு புதிய கோணத்தில் பார்க்க முடிகிறது. அகந்தைக்கும் அறத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று இப்போது தெளிவாக புரிகிறது. குறளின் அந்த 2 வரிகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அது மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு பிரம்மாண்டமான உளவியல் மற்றும் ஆன்மீக வரைபடம். ஆமாம், நீங்கள் யாருக்கு சேவை செய்வது மிகவும் கடினம் என்று நினைக்கிறீர்களோ, ஒருவேளை அது உங்களை எப்போதும் குறை சொல்லும் உறவினராக இருக்கலாம், அல்லது உங்களை கோபப்படுத்தும் முகம் தெரியாத மனிதராக இருக்கலாம். அவர்கள்தான் உங்கள் அகந்தியை உடைக்க இயற்கை அனுப்பிய மிகச்சிறந்த கண்ணாடிகள் என்று நினைத்து பாருங்கள். ஆழமான உண்மை. உங்களை நீங்கள் சுருக்கிக் கொண்டால் அது மரணம். மற்றவர்களுக்காக நீங்கள் விரிவடைந்தால் அதுவே உண்மையான வாழ்வு.
இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. ஆமாம், இது ஒரு சுயாதீனமான முயற்சி. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். சரியா சொன்னீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. நீங்கள் யாருக்காக வாழ்கிறீர்கள் என்ற கேள்வியோடு நாம் தொடங்கினோம் இல்லையா? இன்று இரவு தூங்கச் செல்வதற்கு முன் உங்களையே ஒருமுறை கேட்டுக்கொள்ளுங்கள். இன்று உங்கள் வாழ்க்கையின் வேர்களுக்காகவும் கிளைகளுக்காகவும் நீங்கள் செய்த அந்த சிறு அர்ப்பணிப்பு என்ன? அந்த பதில் நாளைய உங்கள் விடியலை இன்னும் அழகாக்கட்டும். சிந்திப்போம்.